கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இந்த வேளையிலும் கூட உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த நேரத்தை தேவன் கொடுத்தபடினால் என் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மிடத்தில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. தேவன் யாரென்றால், நம்மிடத்தில் அவரை சார்ந்து வாழ்கிற, அவரை நோக்கி பார்க்கிற ஒருவருக்கும் தேவன் தூரமானவர் அல்ல. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக இஸ்ரவேல் தேசத்தில் தேவனுடைய மகிழ்ச்சியை பார்க்க முடிகிறது, தேவனுடைய கிருபையை பார்க்க முடிகிறது என்று சொன்னால், அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலர், யாக்கோபுதான் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டான்னு சொல்லி வேதத்திலே நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அதனால் அவளுக்கு மாத்திரமல்ல, பவுலின் மூலமாக சவுலாயிருந்து தேவனுடைய காரியங்களுக்கு எதிரிடையே செயல்பட்ட, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரியாய் செயல்பட்ட சவுல் பவுலாய் மாற்றப்பட்ட போது அவர் தெளிவாக விளக்குகின்றார். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவன் சமீபமானவர் சொல்லி என்று சொன்னால், அதற்கு முன்னிருக்கிற 25ஆம் வசனம், எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் அவர். நமக்கு யாதொன்று தேவையான போல மனுஷர் கையினால் பணிவிடை கொள்கிறதும் அல்ல. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்க சொல்லி பார்க்கிறோம். நாம் நம் தேசத்தில் பிறக்கும்படியாக தேவன் குறித்தார். ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கிற மக்கள் அங்கே பிறக்கும்படியாக தேவன் குறித்திருக்கிறபடினாலே இந்த இஸ்ரவேல் தேசத்தின் மக்கள் தேவனால் அழைக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டாலும் கூட இங்கே தெளிவாய் சொல்லப்படுகிறது, சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினான்னு சொல்லி, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் தேவன் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணினபடினாலே அவருக்கு ஒருவரும் தூரமானவர்கள் அல்ல. அதனால் நம் வாழ்க்கையிலே தெளிவாயிருப்போம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லி அன்றைக்கு மோசைக்கு மாத்திரமல்ல, அன்றைக்கு யோசுவாக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு இருக்கிற நமக்கும் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லி. அதனால் நம் தேவன் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. தடவையாகிலும் கண்டுபிடிக்கும்படியாக மிக நெருக்கமாக தேவன் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலே நாம் தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டபடியினாலே, அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டபடினாலே நாமும் கூட நெருங்கிய உறவாக தேவ சமூகத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அவர் சமீபமாக இருப்பதினாலே நாம் நம்முடைய காரியமெல்லாம் இடத்திலே பெற்றுக்கொள்வதற்கு அவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறபடினாலே, கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி பார்க்கிற வண்ணமாக நாம் கேட்போம். கேட்பதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். பர்த்திமேன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கும்போது, எரிகோ வழியா இயேசு கிறிஸ்து கடந்து வருகின்ற போது அவன் பார்வையற்றவனாய் மாத்திரமல்ல, ஒரு பிச்சைக்காரன் சொல்லி பார்க்கிறோம். அவர் வருவதை கண்டு அவனால் பார்க்க முடியாவிட்டாலும் கூட அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டபடியினாலே, அவர் தேவன் என்று தன் மனதில் விசுவாசித்தபடியினாலே அவரை கூப்பிடுகின்றான். கூப்பிட்ட போது அதை தடை செய்யும்படியாக சீஷர்கள் தடை செய்கிறார்கள். அவனை கூப்பிடாதபடிக்கு அங்கே சொல்லுகின்ற போது அவன் அதிகமாய் கூப்பிட்டதாய் பார்க்கிறோம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்ட போது இயேசு கிறிஸ்து நின்று அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அதுபோல் இன்றைக்கு தேவன் சமீபமாய் நம் வாழ்க்கையில் இருக்கிறபடினாலே நாம் கூப்பிடுவதற்கு அதிகாரம் உண்டு. காரணம், நாம் அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மையும் கூட உலகத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே இஸ்ரவேல் மக்களை மாத்திரமல்ல, நம்மையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே சமீபமாக இருக்கிற தேவன் நோக்கி பார்த்து நம் தேவையெல்லாம் பெற்றுக்கொள்ள விசுவாசம் உள்ள ஒரு தேவ ஜனங்களாய் நம்ம இருக்கும்படியாக நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. ஆண்டவரே, நீர் எங்கள் யாவருக்கும் சமீபமாக இருக்கின்றபடியினாலே அன்றைக்கு யாக்கோபு உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே நன்மையை பெற்றுக்கொண்டது போல, அற்புதத்தை பெற்றுக்கொண்டது போல எங்கள் தேவன் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையிலே சமீபமாய் வருகின்றபடியினால் துதிக்கின்ற போதெல்லாம் துதியிலே வாசம் பண்ணும்படியாக, துதியிலே பிரியப்படும்படியாக இறங்கி வருவதற்காக நன்றி கர்த்தாவே. சமீபமாய் எங்கள் வாழ்க்கையில் வந்த தெய்வத்தை விட்டுவிடாதபடிக்கு ராஜா, நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னீர் அல்லவா. நன்மையா
நன்மையான எந்த ஈவும் பொருளுமான எந்த வரமும் விடத்தில் வருவதாக சொன்னீரல்லவா கர்த்தாவே. நாங்கள் விடாதபடிக்கு சமீபத்தில் வருகிற தெய்வத்தை ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு எங்கள் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள, அதிசயங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் கூப்பிடுகிறோம் ஐயா. சமீபமானவரே, ரீபாலா சந்தரபாலா வதுருபியா, நீ சமீபமாய் வந்திருக்கிறீர், என் பக்கத்தில் வந்திருக்கிறீர், ஒரு குடும்பத்திலும் கடந்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, தேவைகளை கொடுப்பீராக. எல்லாவற்றையும் அறிந்த தேவனே, அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிற தேவனே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. அற்புதம் செய்யுங்க. லீஷா லதுர பலதுருபியா, நன்றி 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 ஆண்டவரே, நீ மையப்படுவீராக. சமீபமான தேவனே, உங்களை விட்டுவிடவே மாட்டோம் ஐயா. உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்காக, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிடவே மாட்டோம் ஐயா. அன்றைக்கு பத்திமை கர்த்தாவி விட்டு விடாதபடிக்கு ராஜா, உம்மை ஆண்டவரை கூப்பிட்டு நன்மையை பெற்றது போல, அற்புதத்தை பெற்றது போல எங்கள் வாழ்க்கையில் எதை விட்டாலும் விடாதபடிக்கு சமீபமாக வந்திருக்கிற தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.